ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்குறது, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நேயர் நம்மகிட்ட கேட்ட கேள்விகளுக்கு தான் தெளிவாக பதில் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்ருக்கோம். இந்த நேயர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, இயற்கை விவசாயத்தை குறிக்கக்கூடிய இதுக்கான கிரக சேர்க்கைகள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல என்ன அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ இயற்கை விவசாயம் இந்த ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிப்போம். இந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறைய வந்திருக்கு. நம்மளோட விவசாய வேலைகளை எல்லாம் எளிமைப்படுத்தியிருக்கு. ஒரு காலத்தில் மாடு மட்டுமே நம்பி இருந்தக்கூடிய காலங்கள்லாம் போய், களை எடுக்கிறதுக்கு ஆட்களை மட்டுமே நம்பி இருந்த காலங்கள் போய், இன்றைக்கி ஒரு தொழிலுக்கும் ஒரு நுணுக்கத்துக்கும் சின்ன சின்ன கருவிகளை எல்லாம் நம்ம ஊர் விவசாயிகளே நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் நிறைய இந்த ரசாயன உரங்கள் கலவைகள்லாம் அதிகமானதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடுச்சு. நம்ம ஊர் கால்நடைகள் பசுக்கள் கூட பார்த்திங்கன்னா அது மேயக்கூடிய புற்களில் கூட நிறைய ரசாயன கலவைகள் கலந்துருச்சு. பாலிலையும் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இல்லை. அதே போல் மரபணு மாற்றப்பட்ட பல காய்கறிகள், நெல், இந்த மாதிரி பல விஷயங்கள் மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சவாலை விடக்கூடிய நிலையில் கொண்டு நிறுத்தியிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக உலகெங்கிலும் என்னதான் நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தால் கூட இதோட உலக மக்களோட பார்வை ஒரு பக்கம் திரும்பினது தான் இந்த இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயங்கிறது நம்ம நவீன கருவிகளை ஒழிப்பதற்கான ஒரு இதுவாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. நவீனத்தை பயன்படுத்திக்கணும். அதே சமயங்களில் இந்த ரசாயன கலப்பு இல்லாத நஞ்சில்லாத உணவு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த இயற்கை விவசாயம். இந்த இயற்கை விவசாயத்தோட தெளிவு உலகம் முழுக்க பல பேர், ஜப்பான்லலாம் நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் உருவாக்கி இருந்தாலும் முழுக்க விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாடு இந்தியா தானே. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கை விவசாயத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு இந்த விவசாயத்தின் மூலமாக சாதனைகளையும் செஞ்சு பார்க்க வச்சு தன்னுடைய கண் முன்னாலேயே பார்த்துட்டு போனவர் அப்படின்னு பார்க்கும்போது, இயற்கை விவசாயம்னு ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னாலே கண்டிப்பாக நம்மாழ்வார் ஐயாவை சொல்லாமல் நம்ம வேறு இதை கடந்து போயிட முடியாது. அப்போ நம்மாழ்வார் ஐயா தான் இந்த இயற்கை விவசாயத்துக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி நஷ்டம் இல்லாத விவசாயம், நஞ்சு இல்லாத விவசாயம், ரசாயன பொருட்கள் இல்லாத விவசாயம், கடன் இல்லாத விவசாயம் அப்படிங்கிறத அவர் நிலைநிறுத்தி கண்ணெதுக்க பார்த்துட்டு போனவர். அதையும் தாண்டி அவர்களுடைய சீடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி பாரம்பரிய விஷயங்கள்லாம், இயற்கையில் உள்ள விஷயங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு இன்றைய நவீன விவசாயிகளுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு பாதையில் தன்னை அர்ப்பணிச்சிட்ருக்காங்க. அதில் ஒருத்தர் நெல் ஜெயராமன் அப்படிங்கிறவர் பழைய அழிந்து போன பல அற்புதமான நெல் ரகங்கள்லாம் கண்டுபிடிச்சி நெல் திருவிழாவுன்னு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தி எத்தனையோ நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த பாரம்பரிய நெல் வகைகள்லாம் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் தானமாக கொடுத்து அடுத்த கண்காட்சியில் அதை திருப்பி கொடுக்கணும். அப்போ 1 கிலோ இன்றைய நெல் திருவிழாவில் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய நெல் திருவிழாவில் பாரம்பரிய நெல்லெல்லாம் சேகரித்து இயற்கையாக ஒரு கிலோ எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா, இந்த 1 கிலோவை வாங்கிட்டு போகிறவங்க அவங்க வயலில் விளைய வச்சு அடுத்த வருஷம் 4 கிலோவாக திருப்பி கொடுக்கறது. என்ன அற்புதமாக தன்னலம் கருதாமல் இந்த விவசாயத்துக்கு ஏதாவது செய்யணும், விவசாய மக்களுக்கு ஏதாவது செய்யணும். உண்மையிலே சொல்கிறாங்கல்ல, குரலற்றவர்கள் வாயில்லாத மக்கள்னு சொல்லி அவர்களுக்காக போராடி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. அவர்கள் நினைவாக தான் இந்த இயற்கை விவசாயத்தை நம்ம போற்ற வேண்டியதாக இருக்குது. இப்போ விவசாயம் அப்படின்னு வரும்போது முதல்ல நீர்ப்பாசனத்தை பார்க்கணும். அந்த நீர்ப்பாசனம்ங்கிறது 2-3 வகையில் நமக்கு கிடைக்கிது. ஒன்று போர்வெல் போடுறதுனால, அடுத்தது பம்பு செட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள். அதாவது நம்ம வீட்டில் நம்ம நிலத்திற்கு தேவையான நீரை பூமியை தோண்டி எடுக்கிறது போர்வெல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதன் பிறகு ஆறுகளிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி ஆற்று பாசனம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற நீரை நம்ம பயன்படுத்தி செய்கிறது. இன்னும் சில இடங்களில் மானாவாரி சாகுபடிம்பாங்கள்ல, மழை எப்போ வருமோ அந்த மழையை பயன்படுத்திக்கிட்டு சில இந்த சிறுதானியங்கள் அந்த மாதிரிவற்றையெல்லாம் விளைவிக்கிறது. இந்த 3 விதமான விவசாயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இன்றைய நிலையில் பார்க்கப்படுறோம். அப்போ இயற்கை விவசாயம்னு எது வந்தாலும் சரி, முதல்ல விவசாயம் அப்படின்னாலே முதல்ல நீருக்கு தேவையான கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனும் சுக்கிரனும் தான் நீரை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் நல்ல நிலையிலிருந்து 4ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றால் அவர்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு குடிநீர் தேவைக்கும் பஞ்சம் இருக்காது. விவசாய நிலத்துக்கான அந்த போர்வெல் போட்டால் கூட பஞ்சமின்றி தண்ணீர் வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல கிணறுன்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம இந்த இடத்துல போர்வெல்னு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான்.
அப்போ சந்திரனும் சுக்கிரனும் வந்து மழையை தீர்மானிக்கக்கூடியது, நீரை தீர்மானிக்கக்கூடியது. நம்ம உதாரணத்துக்கு பிரசன்ன ஜோதிடம் போடும்போது ஒரு 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் சம்மந்தப்பட்டால் கூட மழை வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடம் நீர் ராசியாக இருந்ததுன்னா இன்னும் மழை வருங்கிறது உறுதியாக சொல்லலாங்கிறதுல நம்மளுடைய பாரம்பரிய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீர் அப்படின்னு சொல்லும்போது சந்திரனும் சுக்கிரனும் முக்கியமானது. அதே போல் சந்திரனும் சனியும், இப்போ நீங்கள் சந்திரனும் சனியும் வந்து இந்த உலகத்தில் எதையும் விட்டு மாற்றி கொண்டுட்டு போகவே முடியாது. பாருங்கள், விவசாயம் அப்படின்னு வரும்போதும் சந்திரனும் சனியும் சம்பந்தப்பட்டால் இதுவும் நீர்ப்பாசனத்தை குறிக்கும், இதுதான் விவசாயத்தையும் குறிக்கும். இப்படி எடுத்துக்கணும். அடுத்தது ஆற்று பாசனம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆற்றில் இந்த வருஷம் நல்ல தண்ணி வருமா, இல்லை அதிகமாக தண்ணி வந்து வெள்ளம் ஆகிடுமா, வற்றி போயிடுமா, இப்படியெல்லாம் குறிக்கிறதுக்கு பார்க்கும்போது நம்ம லக்னத்திலேருந்தோ இல்லை நம்ம பிரசன்ன லக்னத்திலேருந்தோ 7ஆம் இடத்தை பார்க்குறோம். அந்த 7ஆம் இடம் நீர் ராசியாக இருந்து அது வந்து சந்திரனோடும் சுக்கிரனோடும் தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆற்றில் இந்த வருஷம் பஞ்சம் இல்லாமல் தண்ணி வரும் அப்படின்னு நினைக்கலாம். சரி, மானாவாரி நிலமாக இருக்குது, மானாவாரி நிலமாக இருக்குன்னா இந்த வருஷம் மழை வருமா, ஏதோ சிறுதானியம் ஏதாவது நம்ம விளைக்க வைக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ நீங்கள் பார்க்கும்போதும் நம்மளுடைய பிரசன்ன ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல ஓரளவு நீர் ராசியாக இருந்து அதில் ஏதாவது சந்திரன் சுக்கிரன் தொடர்பு இருந்தால் ஓரளவு இந்த வருஷம் தேவையான மழை வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழங்கால ஜோதிட நூல்கள், மழைக்குறி சாஸ்திரம், இன்னும் பல நூல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நவீன காலத்துக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்தி பார்க்கணும். ஒருத்தவர் நல்ல விவசாயியாக இருக்கணும்னா அவருடைய ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்றிருக்க வேண்டும். முதல்ல அதை தான் எடுத்துக்கணும். அப்போ சந்திரனும் சனியும் தொடர்பு பெற்றிருந்தால்தான் அவர்கள் விவசாயத்தையும் அதாவது ஆர்வத்தோடையும் செய்வாங்க. இல்லை வந்து நம்மளுடைய பரம்பரை தொழிலாகவும் சில பேருக்கு அமையும். சில பேர் என்னென்ன வேலைகளுக்கு போயிருந்தால் கூட ஒரு அரசு வேலை பார்க்குறவராக இருப்பார், அல்லது தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவராக இருந்தாலும் கூட தன்னுடைய விவசாயத்தை விடாமல் அதையும் வந்து சைடில் பார்த்துக்கிட்டே இருப்பார் இல்லையா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரனும் சனியும் தொடர்பு பெற்றால் மட்டும்தான் அவர்களால் விவசாயத்தை பார்க்க முடியும். அடுத்தது நீர் ராசி, நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசின்னு சொல்கிறாங்களே, இந்த நிலராசிகள் ஏதாவது தொடர்பு இருக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது நிலராசிகளோட தொடர்பு இருந்து அங்கே செவ்வாய் இருந்தால் கூட பல பேருக்கு நிலம் இல்லாமல் போயிடுது. நீர் ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்க கூட 100கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பொதுவாக பார்க்கும்போது சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்கிறவர்கள் விவசாயம் செய்வதற்கு ஆசைப்படுவார்கள், அதை செய்வாங்க. அதில் நஷ்டம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, அவருடைய வாழ்வாதாரம் மாதிரி அது போயிட்டுருக்கும்போது அந்த விவசாயத்தை விட்டு அவங்க நவர மாட்டாங்க. சரி, இப்போ இயற்கை விவசாயம்னா அதுக்கு என்ன காம்பினேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ இயற்கை அப்படின்னு வரும்போதே முதல்ல இயற்கை அப்படின்னா இந்த உலகத்தோட தொடக்கம், ஆதிங்கிறது தொடக்கம். இப்போ இயற்கை, ஆதி, இது எல்லாத்தையும் அடிப்படை, இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை சொன்னாலும் அதில் முன்னாடி நிற்கிறது வந்து சூரியன் தான். அப்போ சூரியன் தான் இயற்கை அப்படின்னு ஒரு பெயரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சனியும் தொடர்பு பெற்று அதற்கு சூரியனோடும் தொடர்பு பெற்றிருந்தால் அவர்கள் வந்து இயற்கை விவசாயத்தை நல்ல முறையில் செய்வார்கள், அல்லது இயற்கை விவசாயத்தில் சார்ந்து இருப்பவர்கள். அப்படியும் இல்லைன்னா இயற்கை விவசாயத்தை சம்பந்தப்பட்ட ஆர்வலர்களாக இருந்து அதற்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இந்த 3 எடுத்துக்கணும். அப்போ இயற்கை விவசாயம் அப்படின்னு வரும்போது சந்திரன் சனி சூரியன் இந்த தொடர்புகள் மட்டும்தான் இயற்கை விவசாயத்துக்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்கள். அடுத்தது இயற்கை விவசாயம் சார்ந்த பொருட்கள் விற்கிறாங்கல்ல, இப்போ நிறைய கடைகளை பார்க்குறோம். நகரங்கள்லேயே பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய பொருள், கருப்பு கவுனி அரிசி, இயற்கை விவசாயத்தில் விளைந்த வாழைப்பழம், நஞ்சு இல்லாத காய்கறிகள், இப்படியெல்லாம் விற்கிறாங்கல்ல, அவர்களுடைய ஜாதகத்திலும் சூரியன் சந்திரன் சனி ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்றிருக்குங்கிறத நாம் இந்த இடத்துல முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இயற்கை விவசாயம் அப்படின்னு வரும்போது ஒரு ஜாதகத்தில் முதல்ல நீர்ப்பாசனத்தை பார்க்குறோம், சந்திரன் சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பார்க்குறோம். அதையும் கடந்து சூரியன் சந்திரன் சனியோடு சூரியனுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருந்தால் அவர்கள் இயற்கை விவசாயத்தை நல்ல மாதிரியாக செய்வார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்ன நேயர்களே, இது வந்து படித்தவர்கள் மட்டுமல்ல, பாமரர்கள் மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் இது உண்மையிலே பயனுள்ள குறிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.